கிருபையுள்ள தகப்பனும் கெட்ட குமாரனும். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டுக் கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து, இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார். அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொளுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ, இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். 2 குமாரர். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து கெட்ட குமாரனை பற்றியும் அவனுடைய அன்பான தகப்பனை பற்றியும் இந்த ஓமையினால் விளக்கி கூறுகிறார். தேவனுடைய அன்பை விளக்குவதே இந்த ஓமையின் நோக்கம். சுவிசேஷத்தின் மூலமாக தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யம் அனைத்து ஜனங்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. இந்த ஓமையின் சூழ்நிலைகளை தியானித்து பார்க்கும்போது தேவனுடைய கிருபையின் பெரிதான அளவு நமக்கு தெரிய வரும். தேவனுடைய கிருபை எப்போதுமே குறைந்து போவதில்லை. இந்த உலகத்தார் தங்களுக்கு இஷ்டமானபடி தேவனை விட்டு விலகி ஜீவித்தாலும் கிருபையுள்ள தேவன் மனம் திரும்பும் பாவியின் மீது அன்புள்ளவராக இருக்கிறார். அவருடைய கிருபைக்கு அளவே இல்லை. இந்த ஓமையில் கூறப்பட்டிருக்கும் தகப்பன் அகில உலகத்திற்கும் பிதாவாக இருக்கும் தேவனை குறிக்கிறார்.
நமது தேவனே நமது நித்திய பிதா. அவர் நமக்கு போதகம் பண்ணுகிறார், நம்மை பராமரிக்கிறார், ஆசீர்வாதங்களினால் நிரப்புகிறார். பரிசேயர்களும் வேத பாரகர்களும் ஆயக்காரரையும் பாவிகளையும் வெறுத்து ஒதுக்குகிறார்கள். ஆனால் தேவனுடைய பார்வையில் இவர்கள் எல்லோருமே அவருடைய பிள்ளைகள்தான். இதன் மூலமாக ஆயக்காரரும் பாவிகளும் வேத பாரகருக்கும் பரிசேயருக்கும் சகோதரர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய கிருபை தங்களுடைய சகோதரருக்கு வெளிப்படுத்தப்படும் போது மற்ற சகோதரர்கள் சந்தோஷப்பட வேண்டும். ஆனால் வேத பாரகரும் பரிசேயருமோ அவ்வாறு சந்தோஷப்படவில்லை. இந்த ஓமையில் கூறப்பட்டிருக்கும் தகப்பனுக்கு 2 குமாரர் இருக்கிறார்கள். இவர்கள் இருவருடைய சுபாவங்களும் வித்தியாசமாக இருக்கிறது, வேறுபட்டிருக்கிறது. இது போலவே இந்த உலகத்தில் உள்ள எல்லோருடைய சுபாவமும் ஒன்றுபோல் இருப்பதில்லை. ஒருவருக்கொருவர் வித்தியாசமாக இருக்கிறார்கள். இந்த ஓமையில் வரும் 2 குமாரர்களில் ஒருவன் அமைதியானவன். ஆனால் இவன் வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்க மாட்டான். மற்றவர்கள் சந்தோஷமாக இருந்தாலும் பொறுத்து கொள்ள மாட்டான். எப்போதுமே வேலையில் கவனமாக இருப்பான். தன் தகப்பனிடம் நன்றாக பயிற்சி பெற்றிருக்கிறான். ஆனால் தன் கற்றுக்கொண்டதை நடைமுறை வாழ்க்கையில் எளிதாக பயன்படுத்த மாட்டான். இவனுடைய சுபாவத்தை மாற்றுவது கடினம். இந்த தகப்பனின் மற்றொரு குமாரன் சுறுசுறுப்பானவன், வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறவன், அமைதி இல்லாமல் எப்போதும் அங்கும் எங்கும் அலைந்து கொண்டிருப்பவன். தன்னுடைய சந்தோஷத்திற்காக இவன் எதை வேண்டுமானாலும் செய்ய ஆயத்தமாக இருப்பான். இப்படிப்பட்டவன் துன்மார்க்கருடைய கைகளில் சிக்கினால் பாழாய் போவான். இந்த குமாரன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் பிரஜாதியாருக்கும் ஒப்புமையாக இருக்கிறான். நல்ல சுபாவம் உள்ள மூத்த குமாரனோ பொதுவாக யூதருக்கும் விசேஷமாக பரிசேயருக்கும் ஒப்புமையாக இருக்கிறான். மூத்த குமாரன் நல்லவன், இளைய குமாரன் கெட்டவன். இயேசு கிறிஸ்து கூறிய ஓமைகளில் 100 ஆடுகள் 10 வெள்ளிக்காசுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 2 குமாரர்களை பற்றி இயேசு கிறிஸ்து கூறுகிறார். காணாமல் போன ஆட்டையும் காணாமல் போன வெள்ளிக்காசையும் அவை கிடைக்கும் வரையிலும் தேடினார்கள். வெள்ளிக்காசுக்கும் ஆட்டுக்கும் சுயாதீனமாக தீர்மானம் பண்ணும் 6வது அறிவு இல்லை. இந்த ஓமையில் கூறப்பட்டிருக்கும் குமாரன் பகுத்தறிவு உள்ளவன். தன்னுடைய முடிவிற்கு இவனே காரணம். தன்னுடைய சுய தீர்மானத்தினாலேயே இவன் காணாமல் போனான். இப்பொழுது அதே தீர்மானத்தினாலேயே திரும்பி வந்திருக்கிறான். இவன் கண்டுபிடிக்கப்பட்ட போதும் வீட்டில் சந்தோஷம் உண்டாயிற்று. இளையவன். இவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். இளைய குமாரன் தீய சிந்தனை உள்ளவன். தன் வாழ்க்கையை எப்படியாவது நல்ல முறையில் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். ஊதாரித்தனமாக செலவு செய்கிறான். இவன் ஒரு நாள் தன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்று கூறுகிறான். அவனுடைய பேச்சே அதிகார தோரணையில் தொனிப்பது போன்று உள்ளது. தகப்பனே, எனக்கு தர வேண்டும் என்று உரிமையோடு கேட்கிறான். மிகவும் பணிவாக, ஐயா, எனக்கு ஏதாவது கொடுத்தால் அது எனக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். உமக்கு மனம் இருந்தால் அதை தயவு செய்து தயவாய் எனக்கு தாரும் என்று பணிவோடு கேட்கவில்லை. அதற்கு பதிலாக, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்று முகத்தில் அடித்தாற்போல் கூறுகிறான். தன்னுடைய பங்கு தனக்கு உரியது என்று உரிமை பாராட்டுகிறான். இளைய குமாரனின் சுபாவம் மிகவும் மோசமானது. நாம் தேவனுடைய வரங்களை பெற்றுக்கொள்ளும் போது அது நமது உரிமை என்றும், இதை கொடுப்பதற்கு தேவன் நமக்கு கடனாளியாக இருக்கிறார் என்றும் நினைக்க கூடாது. தேவனுடைய சமூகத்தில் எப்போதும் மிகவும் பணிவோடு போக வேண்டும். இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனிடத்தில் தன் பங்கை கேட்கும் போது, எனக்கு உரியதை இப்போது எனக்கு தந்துவிட்டால் அவரிடத்தில் மறுபடியும் வரப்போவதில்லை என்னும் சிந்தனையோடு பேசுகிறான். ஆஸ்தியில் இவனுக்கு வரும் பங்குதான் இவனுக்கு பெரியதாக தெரிகிறது. இவனுடைய தகப்பன் இவன் மீது வைத்திருக்கும் அன்போ, தகப்பனிடத்தில் உள்ள அளவில்லாத ஐஸ்வர்யமோ இவனுக்கு பெரிதாக தெரியவில்லை. விசுவாசிகளில் சிலர் இந்த இளைய குமாரனை போலவே இருக்கிறார்கள். தங்களுடைய ஜீவியத்தில் தேவன் இப்போது கொடுக்க வேண்டியதை கொடுத்துவிட்டால் அதுவே தங்களுக்கு போதும் என்று நினைக்கிறார்கள். நித்திய ஜீவனை பற்றி நினைத்து பார்க்காமல் இந்த உலக ஜீவனை பற்றி மாத்திரம் நினைக்கிறார்கள்.
உலகத்தில் சந்தோஷமாகவும் ஆடம்பரமாகவும் ஜீவிப்பதற்கு தேவையானவற்றை தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்டால் அதுவே போதும் என்று ஆசைப்படுகிறார்கள். இவர்கள் தங்களுடைய நித்திய ஜீவனையும் நினைத்து பார்க்க வேண்டும். பிதாவாகிய தேவன் நமக்காக நம்முடைய நித்திய ஜீவனுக்கு என்று நியமித்து வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள நாம் வாஞ்சையோடு இருக்க வேண்டும். உலக காரியங்களை பற்றி மாத்திரமே சிந்திக்கும் விசுவாசிகளுக்கு இந்த உலகத்தின் காரியங்களே பெரிதாக தெரியும். தங்கள் கண்கள் காண்பதையெல்லாம் இச்சிப்பார்கள். தாங்கள் பார்ப்பதையெல்லாம் தங்களுக்கு வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். தற்போதைக்கு தங்களுடைய ஆசை திருப்தியானால் போதும் என்று நினைத்து வரப்போகிற நித்திய ஆசீர்வாதத்தை குறித்து சிறிதும் சிந்தனை இல்லாதவர்களாக இருப்பார்கள். இளைய குமாரன் ஆஸ்தியில் தனக்கு வரும் பங்கை தன்னுடைய கைகளில் வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். தன்னுடைய தகப்பனுடைய ஆளுகை இவனுக்கு பிடிக்கவில்லை. அவருடைய ஆளுகைக்கு கீழ்ப்படிந்து நடக்க இவனுக்கு விருப்பமில்லை. தன் மனம் போல சுதந்திரமாக அலைந்து திரிய வேண்டும் என்று விரும்புகிறான். அதுவே தன்னுடைய சுதந்திரம் என்பது இவனுடைய எண்ணம். ஆனால் இவனுடைய எண்ணம் தவறானது. இந்த இளைய குமாரனை போலவே இன்று ஏராளமான வாலிபர்கள் சுதந்திரம் என்னும் பெயரில் தங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் தங்கள் இஷ்டம் போல ஜீவிக்கிறார்கள். ஏதாவது ஒரு வேலைக்கு போனாலும் தங்கள் எஜமானுடைய ஆளுகைக்கும் இவர்கள் கீழ்ப்படிவதில்லை. இப்படிப்பட்டவர்களை தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார். தேவனுடைய ஆசீர்வாதம் இவர்களிடமிருந்து எடுத்துக் கொள்ளப்படும். சுதந்திரம் என்னும் பேரில் ஊதாரித்தனமாக செலவு செய்து தங்கள் இஷ்டம் போல ஜீவித்தவர்கள் விரைவில் ஒன்றுமில்லாமல் போவார்கள். அப்போதும் இவர்களுக்கு ஆசை இருக்கும். ஆனால் அந்த ஆசையை நிறைவேற்ற இவர்களுக்கு பொருளாதார ஆசீர்வாதம் சிறிதும் இராது. அப்போதுதான் இவர்களுடைய புத்தி தெளியும். தங்களுடைய சொந்த பேராசையினால் இவர்கள் வேறு யாருக்காவது அடிமையாகி விடுவார்கள். தங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் தாறுமாறாக ஜீவிக்கிறவர்கள் முடிவில் வேறு யாருக்காவது அடிமையாக ஜீவிப்பார்கள். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை கண்டித்து உணர்த்தி திருத்தி வளர்க்கவில்லை என்றால் அவர்கள் பிற்காலத்தில் தாங்கள் செய்த தவறுக்காக வேறு யாரிடமாவது அடி வாங்கிக் கொண்டிருப்பார்கள். பாவிகள் தங்கள் சுய இஷ்டம் போல ஜீவிக்க விரும்புகிறார்கள். ஆகையினால் தேவனிடமிருந்து இவர்கள் விலகி போய் விடுகிறார்கள். தேவனுடைய ஆளுகைக்கும் அவருடைய பிரமாணங்களுக்கும் இவர்கள் கீழ்ப்படிய விரும்பவில்லை. தேவனுடைய தெய்வீக ஆளுகைக்கு இவர்கள் உட்பட்டு ஜீவிக்க மறுக்கிறார்கள். தங்களுடைய ஜீவியத்திற்கு தாங்களே எஜமானாகவும் தேவனாகவும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இவர்களுக்கு தங்களுடைய சுய ஆசைகள் பூர்த்தியாவதே பிரதான காரியம். நன்மையானது எது என்றும் தீமையானது எது என்றும் இவர்கள் சிந்தித்து பார்ப்பதில்லை. நல்ல வழியோ அல்லது தீய வழியோ எந்த வழியாக இருந்தாலும் தங்களுக்கு பிடித்த வழியில் போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இளைய குமாரன் இதுவரையிலும் தன் தகப்பனுடைய கண் பார்வையில் வளர்க்கப்பட்டிருக்கிறான். அவருடைய மேற்பார்வை இவனுக்கு பிடிக்கவில்லை. தன் தகப்பனை தகப்பன் என்று சொல்லிக்கொள்ள வெட்கப்படுகிறான். அவருடைய அதிகாரத்தை அங்கீகரிக்க மறுக்கிறான். துன்மார்க்கரும் இவனைப் போலவே தேவனை குறித்து வெட்கப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்றும் தேவன் என்றும் அழைக்க வெட்கப்படுகிறார்கள். அவருடைய சர்வ அதிகாரத்தை அங்கீகரிக்க மறுக்கிறார்கள். பாவிகளுடைய துன்மார்க்க ஜீவியத்திற்கு தேவனுடைய பார்வையில் இருந்து விலகி போவதே பிரதானமான காரணமாக இருக்கிறது. இளைய குமாரன் தன் தகப்பனுடைய நிர்வாகத்தை நம்ப மறுக்கிறான். தன் தகப்பனுக்கு நிர்வாகம் பண்ண தெரியவில்லை என்று முடிவு பண்ணுகிறான். ஆஸ்தியில் தன்னுடைய பங்கை தன் தகப்பன் சரியாக நிர்வாகம் பண்ணவில்லை என்றும் தன்னால் தன் தகப்பனை விட அதிக நேர்த்தியாக நிர்வாகம் பண்ண முடியும் என்றும் சுய பெருமையோடு இருக்கிறான். ஆகையினால் ஆஸ்தியில் தனக்கு வரும் பங்கை தன்னிடத்தில் கொடுத்து விடுமாறு கூறுகிறான். பிள்ளைகள் பெற்றோருடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும்போது பிள்ளைகள் பெற்றோரின் ஆலோசனைகளுக்கும் ஆளுகைக்கும் உட்பட வேண்டியது அவசியம். பிள்ளைகள் செய்யும் ஒவ்வொரு செலவையும் பெற்றோர் ஆராய்ந்து பார்த்து அங்கீகரிப்பார்கள் அல்லது நிராகரிப்பார்கள். இளைய குமாரன் தன் தகப்பனோடு இருக்கும்போது ஆஸ்தியில் தன்னுடைய பங்காக இருந்தாலும் இளைய குமாரனால் தன் இஷ்டம் போல் அதை செலவு பண்ண முடியாது. தன்னுடைய தகப்பனாரின் அங்கீகாரத்தின்படியும் ஆலோசனையின் படியும் தான் செலவு பண்ண முடியும். இது இவனுக்கு பிடிக்கவில்லை. ஆஸ்தியில் தன்னுடைய பங்கு தன்னுடைய கையில் இருந்தால் அதை தன் இஷ்டம் போல செலவு பண்ணலாம் என்று நினைக்கிறான். இளைய குமாரன் தன்னை குறித்து பெருமைப்படுகிறான். தனக்கு எல்லாம் தெரியும் என்றும்
தன்னால் எல்லாம் முடியும் என்றும் நினைக்கிறான். ஆஸ்தியில் தன்னுடைய பங்கை தன்னிடத்தில் கொடுத்து விட்டால் தன் தகப்பனாரை விட தன்னால் அதை நல்ல முறையில் நிர்வாகம் பண்ண முடியும் என்று பெருமையோடு நினைக்கிறான். இக்காலத்தில் ஏராளமான வாலிபர்கள் இந்த இளைய குமாரனைப் போல தங்களை குறித்து சுய பெருமைப்பட்டு சீரழிந்து போகிறார்கள். மற்ற ஆசைகளினாலும் இச்சைகளினாலும் அழிந்து போவதை விட பெருமை என்னும் பாவம் ஏராளமானோரை அழித்து போடுகிறது. இளைய குமாரன் தன் தகப்பனிடம் ஆஸ்தியில் தனக்கு வரும் பங்கை தனக்கு தர வேண்டும் என்று உரிமையோடு கேட்டாலும் அவனுடைய தகப்பன் அவன் மீது அன்பாகவே இருக்கிறார். தன் 2 குமாரர்களுக்கும் தன்னுடைய ஆஸ்தியில் பங்கிட்டு கொடுத்து விடுகிறார். இளைய குமாரனுக்கு உரிய பங்கை அவனிடத்தில் நியாயமான முறையில் பிரித்து கொடுத்து விடுகிறார். அதுபோலவே மூத்த குமாரனுக்குரிய பங்கை மூத்த குமாரனிடத்தில் கொடுத்து விடுகிறார். ஆனால் மூத்த குமாரனோ தன்னுடைய பங்கை ஏற்றுக்கொள்ளாமல் அதை தன் தகப்பனுடைய ஆளுகைக்கும் நிர்வாகத்திற்கும் திரும்பவும் ஒப்பு கொடுத்து விடுகிறான். ஆகையினால்தான் இந்த தகப்பன் மூத்த குமாரனை பார்த்து, மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்கு உள்ளது எல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது என்று கூறுகிறார். இளைய குமாரன் கேட்டதை தகப்பன் அவனிடத்தில் கொடுத்து விடுகிறார். இளையவனுக்கு ஒருவேளை அவன் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைத்திருக்கலாம். ஏனெனில் இந்த தகப்பனோ மிகவும் நல்லவர், தன் பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறவர். சொத்தை பிரித்து வாங்கும் போது இளைய குமாரன் தன் தகப்பனுடைய அன்பையும் பாசத்தையும் புரிந்து வைத்திருப்பான். இளையவனுக்குரிய பங்கை கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்துகிறார். தகப்பன் மறுக்கவில்லை. தேவனுடைய அன்பு நமக்கு அதிகமாக கிடைக்கும் போது நாம் தேவனை விட்டு பிரிந்து போய்விட்டால் அந்த அன்பை நாம் மறுபடியும் நினைத்து பார்த்து அவரிடத்தில் ஆசையோடு திரும்பி வந்து விடுவோம். இளைய குமாரனும் ஆஸ்தியில் தன் பங்கை பெற்றுக்கொண்டாலும் வெகு சீக்கிரத்தில் தன்னுடைய புத்தியினத்தை உணர்கிறான். இளைய குமாரனுக்கு தன்னையே நிர்வாகம் பண்ண தெரியாது. இப்படிப்பட்டவனால் தன்னுடைய ஆஸ்தியையும் நிர்வாகம் பண்ண நிச்சயமாகவே தெரியாது. ரோமருடைய பிரமாணத்தின்படியும் யூதருடைய பிரமாணத்தின்படியும் ஒரு தந்தை தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் தன் இஷ்டம் போல செலவு செய்துவிட முடியாது. குமாரர்களுக்கு சுதந்திர வீதம் கொடுக்க வேண்டும். அந்த தகப்பனுக்கு குமாரர்கள் இல்லை என்றால் குமாரத்திகள் அவர்களுடைய பங்கை பெற்றுக் கொள்வார்கள். யோபுவின் காரியம் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. மூத்த குமாரன் இரட்டிப்பான பங்கை பெற்றுக் கொள்வான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். இளைய குமாரன் ஆஸ்தியில் தன் பங்கு முழுவதையும் சேர்த்துக் கொள்கிறான். தன்னுடைய தகப்பனாரின் ஆளுகைக்கு உட்பட்டு ஜீவிக்க விருப்பம் இல்லாமல் தன்னுடைய இஷ்டம் போல ஜீவிக்க வேண்டும் என்று விரும்பி தன் தகப்பனை விட்டு தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய்விடுகிறான். அருகில் உள்ள தேசத்தில் இருந்தால் கூட தன் தகப்பன் அவ்வப்போது வந்து தன்னை தொந்தரவு செய்வார் என்று நினைத்து தூர தேசத்திற்கே போய்விடுகிறான். தன்னுடைய பணத்தை எப்படியெல்லாம் தாறுமாறாக ஊதாரித்தனமாக செலவு பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் செலவு பண்ணிவிடுகிறான். துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணுகிறான். இவனுடைய ஆஸ்தி இவனுடைய துன்மார்க்கத்தை அதிகரிக்க செய்கிறது. சில நாளைக்குள்ளே இவன் தன்னுடைய ஆஸ்தி முழுவதையும் செலவழித்து விடுகிறான். இவன் துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணும் போதும் தன் ஆஸ்தியை ஊதாரித்தனமாக செலவு பண்ணும் போதும் இவனுடைய தகப்பனின் ஆலோசனையும் ஆளுகையும் இவனுக்கு கிடைக்கவில்லை. இவன் தனக்குத்தானே எஜமானாக இருக்கிறான். தன்னுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு வந்திருக்கிறான். ஒன்றும் மீதியில்லாமல் எல்லாவற்றையும் அழித்து போடுகிறான். இளைய குமாரன் கெட்ட குமாரனாக ஜீவனம் பண்ணுகிறான். இவனைப் போலவே நம்முடைய பிதாவாகிய தேவனின் ஆளுகையையும் ஆலோசனையையும் விட்டு நாம் பிரிந்து போய்விட்டால் நம்முடைய ஜீவியமும் பாதுகாப்பு இல்லாமல் பாழாய் போய்விடும். நாம் துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணும்போது பிதாவாகிய தேவனுடைய கண்டிப்பு நமக்கு கிடைக்காது. முடிவில் எல்லாவற்றையும் இழந்து பரிதாபமாக இருப்போம். சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்து வேதனைகளை அனுபவிப்போம். தேவனை விட்டு பிரிந்து செல்வதும் அவரை விட்டு தூர விலகி போவதும் நம்மை பாவத்துக்கு வழிநடத்தும். நம்முடைய பாவம் நம்மை தேவனிடமிருந்து பிரித்துவிடும். பாவம் அதிகரிக்கும் போது நாம் தேவனை விட்டு இன்னும் அதிகமாக பிரிந்து போய்விடுவோம். இந்த ஓமையில் வரும் இளைய குமாரன் தன் தகப்பனை விட்டு தூர தேசத்திற்கு பிரயாணமாய் போனான். அதுபோலவே பாவிகளும் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு
மிகவும் தூரமாய் விலகி போய் விடுகிறார்கள். தங்களால் முடிந்த வரையிலும் தேவ சமூகத்தை விட்டு விலகி போவார்கள். விசுவாசிகளுக்கு இந்த உலகம் தூரதேசத்தை போல இருக்கிறது. இந்த தூரதேசத்தின் மீது நாம் பற்று வைக்காமல் பரமதேசத்தின் மீது பற்று வைக்க வேண்டும். நமக்கு நிலையான கூடாரம் இந்த பூமியில் இல்லை. தேவனுடைய சமூகத்தில் வாசம் பண்ணுவதே நமக்கு நித்திய ஜீவன். பாவிகள் தேவனை விட்டு மிகவும் தூரமாக விலகி போய் இருக்கிறார்கள். தூர தேசமாகிய இந்த உலகத்தின் காரியங்களில் ஐக்கியமாகி விடுகிறார்கள். இது நரகம். தேவனை விட்டு தூர விலகி இருப்பதே நரகம். செலவழிந்த பின்பு, எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி, ஒருவன் பாவத்தில் ஜீவிக்கும் போது அவன் துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி தனக்குள்ளது எல்லாவற்றையும் ஊதாரித்தனமாக செலவு செய்து முடிவில் ஒன்றுமில்லாமல் போவான். பாவ வாழ்க்கை என்பது செலவு பண்ணும் வாழ்க்கையாகும். இளைய குமாரன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போடுகிறான். வேசிகளிடத்தில் தன்னுடைய ஆஸ்தியை அழித்து போட்டான் என்று இவனை பற்றி இவனுடைய மூத்த சகோதரன் கூறுகிறான். சில நாளைக்குள்ளே இவன் எல்லாவற்றையும் செலவழித்து விடுகிறான். நல்ல வஸ்திரங்களை கிரயத்திற்கு வாங்குகிறான். தன்னுடைய சொத்தை செலவழிப்பதற்கு பலருடைய சிநேகத்தை நாடுகிறான். கெட்ட சிநேகிதர்கள் இவனை தீய வழிகளில் நடத்துகிறார்கள். வெகு சீக்கிரத்தில் இவன் ஒன்றுமில்லாமல் போகிறான். இளைய குமாரனை போலவே பாவிகளாக ஜீவிக்கிறவர்கள் தேவனுடைய கிருபையை போக்கடிக்கிறார்கள். பிதாவாகிய தேவன் தங்களுக்கு கொடுத்திருக்கும் தெய்வீக ஆசீர்வாதங்களை இவர்கள் வீணாக்கி விடுகிறார்கள். தங்களுடைய சிந்தனைகளை தவறான காரியங்களில் செலவு பண்ணுகிறார்கள். தங்களுடைய ஆத்துமாக்களின் பலத்தை வீணாக்குகிறார்கள். தேவன் தங்களுக்கு கொடுத்திருக்கும் தாளந்துகளை மண்ணில் புதைத்து வைப்பதோடு அதை பாழாக்கியும் விடுகிறார்கள். தேவன் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். நாம் இந்த தாளந்துகளை கொண்டு மேலும் அதிகமான தாளந்துகளை சம்பாதிக்க வேண்டும். இந்த தாளந்துகளினால் நாம் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும். தேவனை ஆராதிக்க வேண்டும். நமக்கு போஜனத்தை உண்டு பண்ண வேண்டும். ஆனால் துன்மார்க்கரோ தேவன் தங்களுக்கு கொடுத்திருக்கும் தாளந்துகளை வீணாக செலவு பண்ணுகிறார்கள். தங்களுடைய மாம்ச பிரகாரமான ஆசை இச்சைகளை பூர்த்தி செய்வதற்காக இவற்றை பயன்படுத்துகிறார்கள். இவர்களுடைய ஆத்துமாக்களும் துன்மார்க்கமான ஜீவியத்தினால் பாழாய் போகும். தேவனுடைய சமூகத்தில் நீதிமானாக ஜீவிக்க வேண்டியவர்கள் துன்மார்க்கராக ஜீவிக்கிறார்கள். தேவனை துதிக்கும் துதியினால் நிறைந்திருக்க வேண்டிய இவர்களுடைய ஆத்துமாக்கள் துன்மார்க்கத்தினால் நிறைந்திருக்கிறது. தேவன் தங்களுக்கு கொடுத்திருக்கும் தாளந்துகளை ஊதாரித்தனமாக செலவு செய்து முடிவில் எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறார்கள். துன்மார்க்கமாக ஜீவிக்கிறவர்களுக்கு குறைவு உண்டாகும். தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்கும் போது நிறைவு உண்டாகும். தேவனுடைய நிறைவான ஆசீர்வாதம் நம்மீது தங்கும். இளைய குமாரன் துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணினான். முடிவில் அவன் குறைவுபட துவங்கினான். நம்முடைய பொருளாதார ஆசீர்வாதங்களை நாம் தாறுமாறாக ஊதாரித்தனமாக வேண்டுமென்றே செலவு செய்தால் நமக்கு இப்படித்தான் குறைவு உண்டாகும். நம்முடைய ஜீவியம் கர்த்தருக்கு பிரியமாக இல்லாமல் நம்முடைய மனம் போனபடி ஜீவிப்போம் என்றால் வெகு விரைவில் நாம் புசிக்கும் அப்பத்திற்கு கூட நமக்கு குறைவு உண்டாகும். இளைய குமாரன் எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. இது போன்ற தீய காலங்கள் நம்முடைய பாடுகளை அதிகரிக்க செய்யும். துன்மார்க்கருக்கு தேவனுடைய கிருபை கிடைக்காது. இவர்கள் தங்களுடைய காரியங்களை தாங்களே கவனித்துக் கொள்ள வேண்டும். இவர்கள் தங்கள் மனம் போல ஜீவிக்கிறவர்கள். இப்படிப்பட்டவர்கள் தங்களுக்கு தாங்களே பரிதாபப்பட்டுக் கொண்டு யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் எல்லோருக்கும் பாரமாக ஜீவிப்பார்கள். மாம்ச இச்சையின் பிரகாரமாக ஜீவிக்கிறவர்கள் எல்லாவற்றையும் இழந்து போவார்கள். உலகத்தின் ஐஸ்வர்யமே தங்களுக்கு பிரதானமாக தேவை என்று அதன் மீது ஆசை வைத்திருக்கிறவர்கள் சீரழிந்து போவார்கள். தங்களுடைய ஐஸ்வர்யம் குறைவுபட துவங்கும் போது இவர்களுடைய சந்தோஷமும் நிம்மதியும் குறைந்து போகும். இப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய ஆத்துமாக்களுக்கு தேவையானவற்றை சேர்த்து வைக்காமல் தங்கள் சரீரத்திற்கும் சரீரத்தின் இச்சைகளுக்குமே செலவு செய்திருக்கிறார்கள். இவர்களுக்கு குறைவு வரும்போது எல்லாமே குறைந்து போகும். துன்மார்க்கருக்கு அப்பம் குறைவுபடும், வஸ்திரம் குறைவுபடும். தேவ கிருபை இவர்கள் மீது இல்லாமல் போவதனால் இவர்களுக்கு தேவனுடைய பராமரிப்பும் இனிமேல் கிடைக்காது.
துன்மார்க்கமாக ஜீவிக்கிறவர்களுடைய ஜீவியம் கொடிய பஞ்சத்தில் அவதிப்படும் தேசத்தை போல் இருக்கும். துன்மார்க்கர் தங்களுடைய துன்மார்க்கமான கிரியைகளினால் தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை இழந்து தங்களை தாங்களே தரித்திரராக்கி விடுவார்கள். பன்றிகளை மேய்க்கும்படி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டிக்கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். ஒருவன் பாவத்தில் மூழ்கி இருக்கும் போது அவன் பரிதாபமான நிலைமையில் இருப்பான். இப்படிப்பட்டவர்கள் மிகவும் இழிவான வேலை செய்தாலும் தன் போஜனத்திற்கு கூட கஷ்டப்பட வேண்டியது வரும். இளைய குமாரன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டான போது அவன் குறைவுபடத் தொடங்கினான். அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். தன் தகப்பனுடைய அன்பை விட்டு பிரிந்து விலகி போனவன் இப்போது வேறு வழியில்லாமல் யாரோ ஒருவனுடைய அதிகாரத்திற்கு தன்னை உட்படுத்துகிறான். இந்த குடியானவனோ இவனுக்கு கண்ணியமான வேலையை கொடுக்கவில்லை. அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்புகிறான். இதற்கு முன்பு ஊதாரித்தனமாக செலவு செய்தவன் இப்போது பன்றிகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். கட்டுப்பாடு இல்லாமல் தாறுமாறாக செலவு செய்தால் பன்றிகளை கட்டுப்படுத்த வேண்டியது வரும். இப்படிப்பட்ட நிலைமைதான் வரும். நல்ல அந்தஸ்தில் இருந்தவன் இப்போது பன்றிகளை மேய்க்கும் நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறான். தன் தகப்பனின் அன்பை விட்டு பிரிந்து போனதினால் இவனுக்கு இப்படிப்பட்ட பரிதாபமான நிலைமை உண்டாயிற்று. இவனுடைய தகப்பன் இவனை வயல்வெளியில் வேலை செய்ய சொல்லியிருப்பார். தன்னுடைய ஆடுகளை மேய்க்க சொல்லியிருப்பார். தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்க விருப்பம் இல்லாமல் அவனை விட்டு பிரிந்து போனவன் இப்போது வேறு ஒருவனுடைய பன்றிகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். தன் தகப்பனுக்கு வேலை செய்தால் இவனுக்கு கண்ணியமாக இருந்திருக்கும். தன்னுடைய புத்திர சுவிகாரத்தின் சிலாக்கியத்திற்காக இவன் தன் தகப்பனோடு வேலை செய்ய வேண்டியவன். ஆனால் இப்போதோ இவன் பிசாசுக்கு அடிமையாகி துன்மார்க்கமாக ஜீவித்ததினால் பிசாசின் பிள்ளையாக இருக்கிறான். பிசாசின் பிள்ளைகளுக்கு தேவனுடைய சுதந்திரம் கிடைப்பதில்லை. இவர்களுக்கு தெய்வீக ஆசீர்வாதம் கிடைக்காது. தன்னுடைய மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றுவதற்காகவும் தன்னுடைய மாம்சத்தை போஷிப்பதற்காகவும் இளையகுமாரன் பன்றிகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் பன்றிகளை மேய்ப்பது ஒரு அருவருப்பான தொழிலாக கருதப்பட்டது. யூதருக்கு பன்றி புசிக்கத்தகாத ஒரு அருவருப்பான மிருகம். தங்களை தாங்களே பாவத்தினால் தீட்டுப்படுத்திக் கொள்பவர்கள் இப்படித்தான் பரிதாபமாக ஜீவிப்பார்கள். பன்றி பெருந்தீனி உண்ணும், சேற்றில் புரண்டு உருளும். அப்படிப்பட்ட பன்றிகளை மேய்க்கும் போது இவன் ஒரு பன்றியைப் போல தன்னை தாழ்த்தி கொண்டு அவற்றை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். தன்னுடைய சுயாதீனத்தை தவறாக பயன்படுத்துகிறவர்களுக்கு இப்படிப்பட்ட அவமானம்தான் உண்டாகும். பன்றிகளை மேய்ப்பது யூத மார்க்கத்திலும் வேறு பல மார்க்கங்களிலும் இழிவான வேலையாக கருதப்பட்டது. எகிப்து தேசத்தில் பன்றிகளை மேய்க்கிறவர்கள் சமுதாயத்தில் இருந்து தள்ளி வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களால் எகிப்தியரின் தெய்வங்களை ஆராதிப்பதற்கு அவற்றின் கோவில்களுக்கு வர முடியாது. கெட்ட குமாரனுடைய பரிதாபமான நிலைமையை விளக்கி கூறுவதற்காகவே இயேசு கிறிஸ்து அவனை பன்றிகளை மேய்க்கிறவனாக குறிப்பிடுகிறார். பாவிகளுடைய நிலைமையும் இதை போல பரிதாபமாகவே இருக்கிறது. பன்றிகள் தின்கிற தவிடு. அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. இளைய குமாரனை பன்றிகளை மேய்க்கச் சொன்ன குடியானவன் அவனை கடினமாக வேலை வாங்குகிறான். ஆனால் அவனுடைய பசிக்கு போஜனம் எதுவும் கொடுக்கவில்லை. பன்றிகளை மேய்க்கும் இளைய குமாரனுக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஆனால் அதை கூட அவனுக்கு ஒருவனும் கொடுக்கவில்லை. பன்றியை விட இவன் கேவலமாக மதிக்கப்படுகிறான். ஒருவன் பாவத்தில் சிக்கிக் கொள்ளும் போது அவனுக்கு மதிப்பு மரியாதை எதுவும் இராது, அவமானம்தான் இருக்கும். தன் தகப்பனுடைய வீட்டில் மிகவும் மரியாதையோடு இருக்க வேண்டிய இளைய குமாரன் இப்போது பன்றிகளை மேய்த்துக் கொண்டு சாப்பிட ஒன்றுமில்லாமல் பசியாய் இருக்கிறான். பன்றி தின்னும் தவிடு கூட இவனுக்கு கொடுக்கப்படவில்லை. தேவனை விட்டு பிரிந்து போகிறவர்களுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் கிடைக்காது. தேவனை விட்டு பிரியும் போது ஆரம்பத்தில் எல்லாம் நன்றாக இருப்பது போல தெரியும். தங்களுக்கு தாங்களே சிறிது காலம் சந்தோஷமாக இருப்பார்கள்.
தேவன் இல்லாவிட்டாலும் தாங்கள் திருப்தியோடு இருப்பதாக இவர்கள் நினைப்பார்கள். ஆனால் மிக விரைவில் இவர்கள் தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொண்டதை உணர்வார்கள். தாங்கள் ஏமாற்றப்பட்டதை புரிந்து கொள்வார்கள். தேவனை விட்டு பிரிந்திருக்கும் பாவிகள் அப்பம் அல்லாததற்காக தங்கள் பணத்தையும், திருப்தி செய்யாத பொருளுக்காக தங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பார்கள். தவிடு பன்றி தின்னக்கூடிய உணவு, இது மனுஷனுடைய உணவு அல்ல. இந்த உலகத்தின் ஐஸ்வர்யமும் ஆடம்பரமான களியாட்டுகளும் சரீரத்திற்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம். ஆனால் நம்முடைய சரீரத்திற்கு உள்ளே நமக்கு விலையேற பெற்ற ஆத்மாவும் உள்ளது. அந்த ஆத்மாவை உலக பிரகாரமான காரியங்களினால் திருப்தி பண்ண முடியாது. தேவனால் மாத்திரமே நம்முடைய ஆத்மாவின் தேவைகளை பூரணமாக சந்திக்க முடியும். ஒருவன் பாவத்தில் சிக்கி இருக்கும் போது அவன் எல்லா பக்கத்திலும் நெருக்கப்படுவதை உணர்வான். இந்த நெருக்கத்தில் இருந்து தான் விடுதலை பெறுவதற்கு வழியே இல்லை என்று சோர்ந்து போவான். தனக்கு யாரும் உதவி புரிய மாட்டார்கள் என்பதையும் புரிந்து கொள்வான். இளைய குமாரன் தன் தகப்பனோடு இருந்தபோது தன் குடும்ப வயலில் வேலை செய்தால் அவனுக்கு திருப்தியான போஜனம் கிடைத்திருக்கும். ஆனால் இப்போதோ பன்றிகளை மேய்க்கும் வேலையை செய்தாலும் இவனுக்கு சாப்பாடு கிடைக்கவில்லை. ஒரு பிச்சைக்காரனை போல தன் போஜனத்திற்கு பிறரிடம் கெஞ்சி பிச்சை கேட்கிறான். பன்றிகள் தின்கிற தவிடு கிடைத்தால் கூட போதும் என்று நினைக்கிறான். ஆனால் அதை கூட ஒருவனும் அவனுக்கு கொடுக்கவில்லை. தேவனை விட்டு விலகி போனவர்களுக்கு ஒரு உதவியும் கிடைக்காது. அவர்களுக்கு ஆதரவான எல்லா கதவுகளும் அடைக்கப்படும். எந்த சிருஷ்டியும் இவர்களுக்கு உதவி புரியாது. இந்த உலகம் தங்களை போஷிக்கும் என்று எதிர்பார்த்து ஏமாந்து போவார்கள். வீணாக புலம்புவார்கள். தங்களுடைய நிலைமையை குறித்து நொந்து போய் பேசுவார்கள். இவர்கள் தங்களுடைய ஆத்துமாக்களை கெடுத்து போட்டவர்கள். பாவம் என்னும் விஷத்தினால் இவர்கள் தங்கள் ஆத்துமாக்களை பாழாக்கி விட்டார்கள். தங்கள் ஆத்துமாக்களை கெடுத்து போட்டவர்களுக்கு போஜனம் கிடைக்காது. பாவத்தில் சிக்கி இருக்கிறவர்கள் மரித்து போன நிலைமையில் இருப்பார்கள். இளைய குமாரன் புத்தி தெளிந்து தன் தகப்பனிடத்தில் வந்தபோது அந்த தகப்பன் இவனை பார்த்து, என் குமாரனாகிய இவன் மரித்தான் என்றே கூறுகிறார். தனக்கு பிரியமான குமாரனை தகப்பன் இதுவரையிலும் மரித்து போனவனாகவே காண்கிறார். பாவியாக இருக்கிறவன் நியாயப்பிரமாணத்தில் மரித்து போயிருக்கிறான். இவனுக்கு நியாயப்பிரமாணத்தின்படி மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது. தன்னுடைய பாவங்களினாலும் மீறுதல்களினாலும் இவனுடைய ஆவிக்குரிய ஜீவியம் பரிதாபமாக மரித்து போயிற்று. பாவிகளுக்கு கிறிஸ்துவோடு ஐக்கியம் இராது. இவர்கள் தேவனுக்காக ஜீவிக்க மாட்டார்கள். தங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பாவிகள் பூரணமாக மரித்து போய் இருக்கிறார்கள். தூர தேசத்தில் இருந்த இளைய குமாரன் அவனுடைய தகப்பனுக்கும் அவனுடைய குடும்பத்தாருக்கும் மரித்தவனாகவே இருந்தான். யாரும் இவனை சாகடிக்கவில்லை. தன்னுடைய மீறுதலினாலும் கீழ்ப்படியாமையினாலும் இவன் தன் தகப்பனுக்கும் குடும்பத்தாருக்கும் மரித்து போனவனாக காணப்படுகிறான். இளைய குமாரன் தன் தகப்பனிடம் திரும்பி வரும்போது இவன் காணாமல் போனான் என்று தகப்பன் அறிவிக்கிறார். பாவத்தில் சிக்கி தேவனை விட்டு பிரிந்து போய் இருக்கிறவர்கள் தேவனுடைய நன்மைக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் காணாமல் போனவர்களாக இருப்பார்கள். இளைய குமாரன் தன் தகப்பனுடைய வீட்டில் இருந்து காணாமல் போய்விட்டான். தேவனை விட்டு பிரிந்து போயிருக்கும் ஆத்துமாக்கள் காணாமல் போன ஆத்துமாக்கள். ஒருவர் பிரயாணம் பண்ணும்போது பாதை மாறிப்போய் பல இடங்களுக்கும் அலைந்து திரிந்து காணாமல் போவது போல பாவிகள் தங்களுடைய இலக்கு தெரியாமல் தங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் காணாமல் போய்விடுகிறார்கள். நாம் பாதை விலகி போகும்போது தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம்மை எச்சரிக்கும். தேவனுடைய எச்சரிப்பின் சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படியவில்லை என்றால் நாம் நிரந்தரமாக காணாமல் போய்விடுவோம். மறுபடியும் நித்திய வழியில் வருவதற்கு பாதை தெரியாமல் எங்கேயாவது அலைந்து கொண்டிருப்போம். முடிவில் அழிந்து போவோம். இளைய குமாரன் தன் விருப்பத்திற்கு மாறாக அடிமையாக இருக்கிறான். கடினமாக வேலை செய்கிறான். ஆனால் அவனுக்கு உணவு கொடுக்கப்படவில்லை. பன்றிகள் தின்கிற தவிட்டை தின்பதற்கு கூட விரும்புகிறான். ஆனால் அது கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. பன்றியின் தவிட்டை அவன் தின்றுவிட்டால் அவனை களவு செய்தவனாக கருதி பிடித்து தண்டிப்பார்கள். அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனாருடைய கூலிக்காரன் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். ஒருவன் பாவத்தில் மூழ்கி இருக்கும்போது அவன் தெளிந்த புத்தியுள்ளவனாக இருக்க மாட்டான்.
பைத்தியக்காரன் போல தாறுமாறாக சிந்திப்பான். கெட்ட குமாரன் தன் தகப்பனை விட்டு பிரிந்து புத்தி தெளிவில்லாமல் இருந்தான். பல கஷ்டங்களை அனுபவித்தான். பன்றிகள் தின்கிற தவிடு கூட அவனுக்கு ஆகாரமாக கிடைக்கவில்லை. அப்போது அவனுக்கு புத்தி தெளிந்தது. தன் தகப்பனை விட்டு பிரிந்து போன போதே அவன் புத்தி தடுமாற ஆரம்பித்து விட்டது. அவன் தூர தேசத்திற்கு போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணிய போது அவனுடைய புத்தியின் தடுமாற்றம் மிகவும் அதிகரித்திருக்கிறது. கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்கள் இந்த கெட்ட குமாரனை போல புத்தி தெளிவில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். தங்களுடைய மதியீனமான ஆசைகளினால் தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்கிறார்கள். இவர்களுடைய நம்பிக்கைகளும் மதியீனமாகவே இருக்கும். அதை நம்பி தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொண்டு முடிவில் ஒன்றுமில்லாமல் கெட்டுப்போகிறார்கள். புத்தி தெளிவில்லாத கெட்ட குமாரனுக்கு மறுபடியும் புத்தி தெளிகிறது. புத்தியின் தடுமாற்றத்தில் அவன் குறைவுபடத் தொடங்கினான். பல பாடுகளை அனுபவித்தான். சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாமல் பசியும் பட்டினியுமாக கடந்தான். அப்போதுதான் அவனுக்கு புத்தி தெளிகிறது. நம்முடைய ஜீவியத்திலும் பாடுகள் வரும்போதுதான் நமக்கு புத்தி தெளிகிறது. தேவனுடைய கிருபையினால் பரிசுத்தமாக்கப்பட்ட பாடுகளை நாம் அனுபவிக்கும் போது நமக்கு பல நன்மைகள் உண்டாகும். பாவிகளை தங்கள் பாவ வழிகளில் இருந்து திருப்பி தம்மிடத்தில் சேர்த்துக் கொள்வதற்காக தேவன் சில சமயங்களில் அவர்களுக்கு பாடுகளை அனுமதிக்கிறார். நாம் சந்தோஷமாக இருப்பதற்கு எல்லா வழிகளிலும் முயற்சி செய்வோம். எந்த வழியில் முயற்சி பண்ணினாலும் நமக்கு சந்தோஷமே கிடைக்கவில்லை என்றால் நம்முடைய பிரயாசமெல்லாம் வீணாய் போகும். பணத்தை செலவு செய்து பார்ப்போம். அதன் மூலமாகவும் நமக்கு நிம்மதி கிடைக்காது. முடிவில் நம்முடைய பணமும் செலவழிந்து ஒன்றுமில்லாமல் இருப்போம். நம்முடைய சரீர ஆரோக்கியமும் கெட்டுப்போய் பலவீனமாக இருப்போம். அப்போதுதான் நம்முடைய புத்தி தெளியும். இவ்வளவு கஷ்டங்களையும் அனுபவித்த பின்புதான் தேவனிடத்தில் திரும்பி போகலாமே என்னும் எண்ணம் வர ஆரம்பிக்கும். நம்முடைய சரீரத்தில் கொடிய வியாதிகள் வரும்போது நம்முடைய பணத்தையும் மருத்துவ சிகிச்சைகளையும் மருத்துவர்களையும் நம்புவோம். எல்லாம் பிரயோஜனம் இல்லாமல் போகும்போதுதான் கர்த்தர் நமக்கு பரம வைத்தியராக தெரிவார். மருத்துவரால் கூடாத காரியத்தை கர்த்தரால் செய்யக்கூடும் என்னும் விசுவாசம் அப்போதுதான் நமக்குள் வரும். நம்முடைய தேவைகளை மனுஷரால் சந்திக்க முடியாது. நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை மனுஷரால் கொடுக்க முடியாது. ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்த பின்பு வேறு வழியில்லாமல் தேவனிடத்திற்கு திரும்பி வருவதை விட தேவனை விட்டு பிரியாமல் இருப்பது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாகும். ஆகையினால் நாம் எப்போதும் கர்த்தரை பற்றிக் கொள்ள வேண்டும். அவருடைய ஆலோசனைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும். கெட்ட குமாரனுடைய புத்தி தெளிந்தபோது அவன் தெளிவாக சிந்திக்க ஆரம்பிக்கிறான். அப்போதுதான் அவனுடைய தகப்பனை பற்றி அவனுக்குள் நல்ல எண்ணம் உண்டாகிறது. தன் தகப்பனுக்கு ஏராளமான கூலிக்காரர் இருப்பது இப்போதுதான் அவனுக்கு புரிகிறது. இவனுக்கு பன்றிகள் தின்கிற தவிடு கூட கிடைக்கவில்லை. ஆனால் தன் தகப்பனுடைய கூலிக்காரருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. ஆனால் இவனோ பசியாக சாகிறான். தன்னுடைய பசியையும் பட்டினியையும் தன் பசியினால் சாவதையும் புரிந்து கொள்கிறான். தன்னுடைய நிலைமையையும் தன் தகப்பனுடைய வேலைக்காரரின் நிலைமையையும் ஒப்பிட்டு பார்க்கிறான். கெட்ட குமாரனுக்கு பசியின் அளவு மிகவும் அதிகமாக இருக்கிறது. பசியினால் சாகக்கூடிய அளவுக்கு வந்துவிட்டான். அப்போதுதான் அவனுடைய புத்தி தெளிகிறது. பாவிகளும் இப்படிப்பட்ட பரிதாபமான நிலைமைக்கு தள்ளப்பட்டால்தான் அவர்கள் கிறிஸ்துவை பற்றி நினைத்து பார்க்கிறார்கள். அதுவரையிலும் பாவச்சேற்றில் மூழ்கி இருப்பார்கள். கர்த்தரை ஆராதிப்பதற்கு பதிலாக உலகத்தின் ஆசாபாசங்களை கடைசி வரையிலும் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். நாம் கர்த்தரை விட்டு பிரிந்து போனாலும் புத்தி தெளிந்து மறுபடியுமாக நாம் அவரிடம் திரும்பி வரும்போது கர்த்தர் நமக்காக வெட்கப்பட மாட்டார். ஓடிப்போன நாம் திரும்பி வருவதனால் தம்முடைய மகிமை குறைந்து போயிற்று என்று தேவன் ஒருபோதும் நினைப்பதில்லை. நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தரிடத்தில் திரும்பி வந்தாலும் அவர் நம்மை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய கிருபையும் இரக்கமும் அவரை மகிமைப்படுத்துகிறது. கெட்ட குமாரன் பன்றிகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் போது பசியினால் வாடுகிறான். தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறதை சிந்தித்து பார்க்கிறான்.
அவன் தகப்பனுடைய வீடு அவ்வளவு நேர்த்தியானது. அதை வேண்டாம் என்று விட்டுவிட்டுத்தான் இப்போது பன்றிகளுக்கு நடுவில் இருக்கிறான். நம்முடைய பரலோக பிதாவின் வீட்டில் அவருடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் போஜனம் உள்ளது. கர்த்தரிடத்தில் உள்ள போஜனம் நமக்கு போதுமானது. நாம் பூர்த்தியாக புசித்தது போக அங்கு மீதியும் இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவருடைய பிள்ளைகளுக்கு போதுமானது. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்பதற்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் குறைவில்லாமல் அதிகமாக இருக்கிறது. கர்த்தருடைய மேஜையில் இருந்து விழும் துணிக்கையினால் கூட ஏராளமானோர் திருப்தியாக புசிக்கலாம். தேவனுடைய குடும்பத்தில் ஏராளமான ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் தேவன் நேர்த்தியாக போஷிக்கிறார். அவர்களை பாதுகாத்து பராமரிக்கிறார். பாவிகள் பசியினாலும் பட்டினியினாலும் வேதனையினாலும் பாடுகளை அனுபவிக்கும் போது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து பராமரிக்கிறார், திருப்தியாக போஷிக்கிறார். பாவிகள் மனம் திரும்பி புத்தி தெளிந்து கர்த்தரிடத்தில் திரும்பி வந்தால் அவர்களுக்கும் தெய்வீக ஆசீர்வாதம் கிடைக்கும். தேவனை விட்டு பிரிந்து போனவர்கள் மறுபடியும் தேவனிடத்தில் வந்தால்தான் அவர்களுடைய பாடுகள் ஓயும். இல்லை என்றால் இந்த கெட்ட குமாரனை போல பசியினால் சாக வேண்டியதுதான். அவனுடைய பரிதாபமான சூழ்நிலை அவனுடைய புத்தியை தெளிய வைக்கிறது. இந்த வேலையை அவன் தொடர்ந்து செய்து வந்தால் பட்டினியாக கிடந்து மரித்தே போவான். அதையும் சிந்தித்து பார்க்கிறான். தன்னுடைய தகப்பனுடைய கூலிக்காரரை பற்றியும் சிந்தித்து பார்க்கிறான். தகப்பனிடத்திற்கு போய், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். கெட்ட குமாரனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன் தன் தகப்பனுடைய வீட்டை பற்றியும் அவருடைய வேலைக்காரரை பற்றியும் சிந்தித்து பார்க்கிறான். தானும் அங்கிருந்தால் தன்னுடைய பசியும் பட்டினியும் தீர்ந்து போகுமே என்று யோசிக்கிறான். தன் தகப்பனின் ஆசீர்வாதத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தனை பண்ணுகிறான். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன் என்று தீர்மானம் பண்ணுகிறான். நம்முடைய வாழ்க்கையில் நல்ல நோக்கங்கள் இருக்க வேண்டும். நாம் நல்லவற்றை சிந்தித்து பார்க்க வேண்டும். நற்காரியங்கள் நம்முடைய சிந்தனையில் இருந்தால் மாத்திரம் அது போதுமானது அல்ல, அதை நடைமுறையில் செயல்படுத்தவும் வேண்டும். கெட்ட குமாரன் தன் தகப்பனுடைய வீட்டை பற்றி மறுபடியும் சிந்தித்து பார்ப்பது நல்ல காரியம்தான். அதைவிட தான் எழுந்து தன் தகப்பனுடைய வீட்டிற்கு போக வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி புறப்பட்டு போவதுதான் மிகவும் நல்ல காரியம். கெட்ட குமாரனின் தீர்மானம் மிகவும் நல்லது. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது இப்போது தெளிவாக சிந்திக்கிறான். தன் தகப்பனுடைய வீட்டிற்கு போகும்போது அவரிடத்தில் என்ன பேச வேண்டும் என்றும் யோசித்து பார்க்கிறான். இதுதான் உண்மையான மனம் திரும்புதல். தங்கள் பாவ ஜீவியத்தில் இருந்து மெய்யாகவே மனம் திரும்புகிறவர்கள் தங்கள் பாவத்தில் இருந்து எழுந்திருந்து தேவனிடத்தில் புறப்பட்டு வருவார்கள். நம்முடைய பாவ ஜீவியத்தில் இருந்து புறப்பட்டு நாம் தேவனிடத்திற்கு திரும்பி வரும்போது அவருடைய சமூகத்தில் நாம் பேசும் வார்த்தைகள் எல்லாம் நன்றி நிறைந்ததாக இருக்கும். தேவ சமூகத்தில் மனம் திரும்பி போகும்போது நாம் என்ன பேச வேண்டும் என்னும் சிந்தனை நமக்குள் தோன்றும். அதுபோலத்தான் கெட்ட குமாரனும் இங்கு சிந்தித்து பார்க்கிறான். தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்று சொல்ல வேண்டும் என்று யோசிக்கிறான். கெட்ட குமாரன் முதலாவதாக தான் ஒரு பாவி என்பதை அங்கீகரிக்கிறான். தன்னுடைய தவறுகளை உணர்கிறான். தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோருமே அவருக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறோம். எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போனோம் என்று சத்திய வசனம் கூறுகிறது. ஆகையினால் நாம் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக நிற்கும் போது நாம் ஒரு பாவி என்பதை நினைவு கூர்ந்து நமது பாவத்தை அங்கீகரிக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் சமாதானமும் நமக்கு பாவ மன்னிப்பும் வேண்டுமென்றால் முதலாவதாக தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். நாம் பாவிகள் என்பதை அங்கீகரிக்க வேண்டும். நமக்குள் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். நம்முடைய தேவன் கிருபை உள்ளவர். தமது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவர் நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை தேவனுடைய சமூகத்தில் வந்து அறிக்கை செய்து விட்டுவிடும்போது அவர் நம்மை மன்னிப்பதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆகையினால் நாம் மனத்தாழ்மையோடு கீழ்ப்படிதலுள்ள இருதயத்தோடு பயபக்தியோடு தேவனுடைய கிருபாசன தண்டையில் கிட்டிச் சேர்ந்து
நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். நாம் பாவ அறிக்கை செய்யும் போது நம்முடைய இருதயத்தில் பாவத்தின் சுமை அதிகமாக இருக்கும். நாம் இதுவரையிலும் சுமந்து வந்த பாவ சுமைகளை தேவனுடைய சமூகத்தில் இறக்கி வைப்பதற்காகவே நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுகிறோம். புத்தி தெளிந்து தன் தகப்பனிடம் வந்த இளைய குமாரன், பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்று அறிக்கை செய்தான். உலக பிரகாரமான பெற்றோருக்கு விரோதமாக நாம் பாவம் செய்தால் அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். பிள்ளைகளாக இருந்து நம்முடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்யாமல் இருப்போம் என்றால் அதற்காகவும் அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். நாம் பரத்துக்கு விரோதமாகவும் தேவனுக்கு முன்பாகவும் பாவம் செய்வோம் என்றால் இந்த பாவம் தேவனுக்கு விரோதமாக செய்த பாவமாக இருக்கும். தேவன் நம்மீது வைத்திருக்கும் உரிமைக்கும் அதிகாரத்திற்கும் விரோதமாக நாம் பாவம் செய்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கும் ஆளுகையை மீறி ஜீவித்து பாவம் செய்கிறோம். தேவனுடைய அதிகாரத்தை நாம் மீறும்போது பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்கிறோம். நம்முடைய பாவத்தின் உக்கிரம் அதிகரிக்கிறது. அதிகமாக பாவம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு வானளாவிய பாவங்களை செய்கிறோம். இதுவே பரத்துக்கு விரோதமான பாவம். நாம் எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் நம்முடைய பாவம் தேவனையோ அல்லது பரலோகத்தையோ ஒருபோதும் பாதிக்காது. நாம் செய்யும் பாவம் நம்மையே பாதிக்கும். அது பரலோகத்தை பாதிக்கப் போவதில்லை. தேவனுக்கு முன்பாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்கிறவர்கள் தங்களை தாங்களே அழித்து போடுகிறார்கள். வானத்தில் கல்லெறியும் போது அது மறுபடியும் கீழே வந்து நம்மீது விழுவது போல பரத்துக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் நாம் செய்யும் பாவம் நமக்கே சாபமாக வரும். எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பார்வையில் இருந்து நாம் ஒருபோதும் தப்பித்துச் செல்ல முடியாது. ரகசியமாக பாவம் செய்து தேவனுடைய சமூகத்தில் இருந்து மறைந்து கொள்ளலாம் என்று நாம் யோசிக்க கூடாது. தேவனுக்கு அறியாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சர்வ ஞானம் உள்ளவர். இளைய குமாரன் இதை உணர்ந்ததினால்தான் நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்று அறிவிக்கிறான். இவனைப் போலவே நாமும் பாவத்தில் இருந்து மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக பயபக்தியோடு நின்று, ஆண்டவரே, நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்று அறிக்கை செய்ய வேண்டும். பாத்திரன் அல்ல, இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரின் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி, இளைய குமாரன் தன் பாவத்தை உணர்ந்ததினால் தன் தகப்பனிடம் எந்தவிதமான உரிமையும் கொண்டாடவில்லை. குடும்பத்தில் தனக்குள்ள எந்த சிலாக்கியத்தையும் கொடுக்காமல் சாதாரண வேலைக்காரனைப் போல தன்னை ஏற்றுக்கொண்டால் போதும் என்று நினைக்கிறான். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று தன் தகப்பனிடம் அறிவிக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறான்.